ஒரு நாட்டோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு, அடுத்த ஜென்மம்னு இருந்தால் நான் வந்து விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொன்னவர் வந்து விவசாய கடன் தள்ளுபடியில் அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றினாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. விவசாயிகளுக்கு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தார் அப்படின்னா, 5 ஏக்கர் குறைவாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு முழுமையாக வந்து அவங்களோட கடத்தை வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 5 ஏக்கர் மேலே நிலங்கள் வைத்திருப்பவர்களுக்கு 50% வந்து தள்ளுபடி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் தள்ளுபடி செய்கிற இந்த 5000 10,000லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வந்து அவசியமே கிடையாது. நீங்கள் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்கீங்களோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. மக்களெல்லாம் வந்து ஒரு மாற்றம் வேணும், விஜய் வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்றதுனால தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. பட் நீங்கள் வந்து விவசாயிகளே வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. செஞ்சு இந்த வீடியோ பற்றி எல்லாரும் பேசுங்க. தளபதி பார்வைக்கு போகிற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தளபதி செய்கிற செயலை பார்த்து, இந்த விவசாயிகளுக்கு பண்ண செயலை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி விவசாயி விவசாயி. எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயிலாக தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய முதல் அரசியல் பயணம் தொடங்கினதே அந்த பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்துதான். அதனால நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் தீர்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள்ல நம்மளுடைய விவசாய பிரச்சனைகளும் உண்டு.